யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேராசிரியர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நான் பார்க்க போவது 1954ஆம் ஆண்டு. 54ஆம் ஆண்டு மொத்தம் 35 படங்கள் வெளிவந்தன. 35 படங்களில் 35 படங்களில் வெற்றியை பெற்றது ஒரு 7-8 படங்கள் தான் இருக்கும், அவ்வளோதான். அதில் ஒரு அதிரி புதிரியான வெற்றி, தட் மீன்ஸ் பிளாக் பஸ்டர் என்று சொல்லலாம். மலைக்கள்ளன், ஜூலை மாதம் 22ஆம் தேதி வந்த மலைக்கள்ளன். அப்புறம் கூண்டுக்கிளி ஆகஸ்ட் 26 வந்துச்சு. ஆர்ஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பு, எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும் இணைந்து நடித்த படம். அடுத்தது அதே ஆண்டு வெளிவந்த மனோகரா கலைஞர் கருணாநிதி வசனம், சிவாஜி நடிப்பில் வந்தது. அடுத்தது தூக்கியும் ஓரளவு பாக்ஸ் ஆஃபீஸில் கொஞ்சம் வெற்றியை பெற்ற படம் தான். தூக்கி, மனோகரா, இந்த மாதிரி படங்கள்லாம் வெற்றியை பெற்ற படங்கள் தான். கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி, பத்மினி பிக்சர்ஸ், இதுவும் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றியை பெற்ற படம். பெரிய வெற்றி என்று சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவு வெற்றியை பெற்ற படம். அந்த நாள் ஏவிஎம்க்கு அது ஒரு புதுமையான படமாக இருந்தது, வெற்றியும் கிடைத்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா சிவாஜிக்கு எதிர்பாராதது ஒரு பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக போச்சு. அதுக்கு அடுத்தது மாடர்ன் தேட்டர்ஸ் இல்லற ஜோதி பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியர் ஆகிட்டு, மாடர்ன் தேட்டர்ஸ் இல்லற ஜோதி. அப்புறம் பார்த்திங்கன்னா துளி விஷம், இதில் சிவாஜி கணேசன் வில்லனாக நடிச்சிருப்பார். கே.ஆர். ராமசாமி கதாநாயகன் நினைக்கிறேன். இந்த படம் இதுவும் ஃபெயிலியர், பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியர். ரத்தக்கண்ணீர், தீபாவளிக்கு வந்த ரத்தக்கண்ணீர் மகத்தான ஒரு வெற்றி, நல்ல ஓட்டம் ஓடிச்சு. எம்.ஆர். ராதாவுக்கு நல்ல பேர் வாங்கி தந்த படம். அடுத்தது ஸ்ரீதர் அறிமுகமான படம், கதை வசனம் ஸ்ரீதர் எழுதின ரத்த பாசம். இதுவும் ஒரு ஆவரேஜ் ஹிட்டு, ஓரளவு ஹிட்டாச்சு. சொர்க்கவாசல் அறிஞர் அண்ணாவோட இதில் வந்தது, எதிர்பார்த்த வெற்றியை பெறலை சொர்க்கவாசல். அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜி என் கண்மணி, இது ஜெமினியோட படம். ஆனால் இதுவும் தோல்வியை தான் தழுவுச்சு, வெற்றி பெற முடியல, தோல்வியை தழுவின படம். மாங்கல்யம் எல்லாம் ஆவரேஜாக அப்படி போய்கிட்டே இருந்துச்சே தவிர பெரிய வெற்றியை ஒன்றும் பெறலை. அடுத்தது பார்த்திங்கன்னா பொன்வயல், ஜெயந்தியின் பொன்வயல்னு போட்டிருக்காங்க. கதை கல்கி எழுதின கதை, இதுவுமே வெற்றி அடையலை பொன்வயல். பெண் ஏவிஎம்மோட பெண் படமும் வெற்றி அடையாமல் போயிட்டு, வெற்றி அடைவுன்னு எதிர்பார்த்த படம், ஆனால் வெற்றி அடையலை, பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வி அடைஞ்சது. புதுயுகமும் அதே தான், புதுயுகமும் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெறலை. இப்படி நிறைய படங்கள் ஆவரேஜாக தான் போச்சு. நல்ல காலம், ஜெய் சக்தியின் நல்ல காலம், இதுவும் அப்படி தான், ஆவரேஜ் மூவி தான். ஆக அந்த ஆண்டு ஏகப்பட்ட படங்கள். சுகம் எங்கே, மாடர்ன் தேட்டர்ஸ், இதில் பாடல்லாம் மிகவும் அருமையாக இருக்கும். சாவித்திரி நடித்தது, கே.ஆர். ராமசாமி சாவித்திரி நினைக்கிறேன். இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப ஒன்றும் வெற்றி கிடையாது, ஆவரேஜாக போச்சு. விடுதலை பிப்ரவரி 12 வந்த படம், அதுவும் சுமார் தான். அம்மையப்பன், இதெல்லாம் ஃபெயிலியர் படங்கள் தான், நிறைய படங்கள். ஆனால் பட தயாரிப்பு கொஞ்சம் கூட்டிட்டு 35 படங்கள் வர்ற அளவுக்கு தயாரிப்பு அதிகமாகிட்டு. ஆனால் மலைக்கள்ளன், பக்சி ராஜாவின் மலைக்கள்ளன், ஸ்ரீ ராமுலு நாயுடு டைரக்ஷன், கதை வசனம் கருணாநிதி. படம் ஜூலை 22 வெளிவந்து கிட்டத்தட்ட 6 லாங்குவேஜில் என்னமோ வந்துச்சு. 6 லாங்குவேஜில் வந்ததுலேயும் சூப்பர் ஹிட்டு தமிழ் படம் தான். தமிழ் படத்தில் மக்கள் திலகத்தின் நடிப்பு இந்த படத்துக்கு அவர் அந்த நேரத்தில் சிறந்த நடிகர் பட்டம் கொடுத்துருக்கணும். ஆனால் அகில இந்தியாவிலையுமே சிறந்த படமாக தேர்வு பண்ணாங்க. நாமக்கல் கவிஞர் எழுதின கதை, அந்த கதையை தான் புத்தகமாக வந்தது, அதைத்தான் எடுத்தாங்க. அகில இந்தியாவிலையுமே ஒரு சிறந்த படமாக வெள்ளிப்பதக்கம் வாங்குச்சு இந்த மலைக்கள்ளன் படம். இந்த மலைக்கள்ளன் படம் சிவாஜி கணேசன் நடிக்க வேண்டிய படம்னு சொல்லி அவங்க ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிவாஜி கணேசன் நடித்தா என்னான்னு நமக்கு தெரியாதா? ஏன், இதுக்கு முன்னாடி கல்வனின் காதலின்னு ஒரு அருமையான கதை, நல்ல கதை, அதை இவர் நடித்து அந்த படத்தை படுதோல்வி ஆக்கினார். இவ்வளோத்துக்கும் பானுமதியும் இருக்காங்க, அந்த அம்மாவும் இருக்காங்க, பாட்டெல்லாம் அருமையான பாட்டு. கல்வனின் காதலி படுதோல்வி அடைஞ்சிது. அதே மாதிரி மலைக்கள்ளனே ஆக்கியிருப்பாங்க, என்னமோ தப்பிச்சிட்டு 11 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு மலைக்கள்ளன்.
மெட்ராஸில் 3 தேட்ரு. மதுரை தங்கத்தில் 100 நாள் ஓடின படம் ஓடவே இல்லைன்னு சாதிச்சாங்க. 108 நாள் ஓடிச்சு. ஆக மொத்தம் 11 தேட்டர் இலங்கையும் சேர்த்து 100 நாள் ஓடின படம் மலைக்கள்ளன் வந்து அதனுடைய வசூல் வந்து 90 லட்சம் 90 லட்சத்தை தாண்டிச்சு. இது வந்து நம்ம அதிக வசூல் பெற்ற படம். இது அது வரைக்கும் சந்திரலேகா 1,65,00,000 அந்த வசூலை முறியடிக்க முடியல. ஆனாலும் 90 லட்சத்தை நெருங்கிட்டு 90 லட்சத்தை நெருங்கின படம் மலைக்கள்ளன் வந்து ஒரு எம்ஜிஆரை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு தூக்கிட்டு போச்சு. பெரிய லெவல். ஏற்கனவே மர்மயோகிலே அவர் புரட்சி நடிகர் ஆகிட்டார். இதில் வந்து ஒரு ஜனரஞ்சகமான நடிகர். நடிப்பின் முப்பரிமாணத்தையும் காமிச்சார். ஓவர் ஆக்ஷன், மிக நடிப்பு எதுவுமே இல்லாமல் அருமையாக நடிச்சிருப்பார் எம்ஜிஆர். நடிப்புன்னா இதான் நடிப்பு அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஒரு இயல்பாக அசால்ட்டாக செய்வார் அவர். கூண்டுக்கிளி வந்து ஆர்ஆர் பிக்சர்ஸ் படம். ஆர்ஆர் பிக்சர்ஸ் வந்து அப்போ தான் ஒரு 2-3 படம் தான் எடுத்திருந்தாங்க. எம்ஜிஆர் சிவாஜி வச்சு எடுக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அது எம்ஜிஆர் வேண்டான்னு சொல்லி பார்த்தாரு. ஆனாலும் கேட்க மாட்டேன்ட்டாங்க. சரி, அந்த முதலாளிக்காக ஆர்ஆர் பிக்சர்ஸ் முதலாளி அவருக்காக டிஆர் ராமண்ணாக்காக நடித்து கொடுப்போம்னு நடித்தார். நடித்து கொடுத்ததில் வந்து படம் வந்து ஏற்கனவே எம்ஜிஆர் தனியாக நடிச்சிருந்தால் வெற்றி அடைஞ்சிருக்கும். நம்ம சிவாஜியும் கூட நடித்ததுனால படம் வந்து அவருடைய வழக்கமான படங்கள் தோல்வி அடைகிற மாதிரி இதுவும் தோல்வி அடைஞ்சிருச்சு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? சிவாஜி நடிக்கும்போது எம்ஜிஆரே வந்தால் கூட காப்பாற்ற முடியலைன்னா அப்புறம் நம்ம என்ன செய்ய. அடுத்தது ரத்த பாசம் வந்து கதை வசனம் ஸ்ரீதர். ஆனால் சிறப்பான முறையில் செஞ்சுருந்தார் ஸ்ரீதரை அறிமுகப்படுத்தின படம் இதுதான். படமும் ஓரளவு வெற்றி அடைஞ்சிது. மனோகராவும் ஓரளவு வெற்றி அடைஞ்ச படம் தான். மனோகரா வந்து 2, 4, 5 தேட்டர் 6 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு மனோகரா. அதனால் சென்னையில் 100 நாள் ஓடி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் மதுரையில் ஓடிச்சு, 100 நாள் ஓடிச்சு மனோகரா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரத்தக்கண்ணீர் வந்து வசனங்கள்லாம் பிரமாதமாக இருக்கும். அதை எம்ஆர் அதை வந்து இயல்பாக பேசியிருப்பார். நல்லா இயல்பாக அழகாக பேசியிருப்பார். தூக்கில் பாடல்கள்லாம் அருமை. டிஎம்எஸ் வந்து எல்லா பாடையும் டிஎம்எஸ்ஸே பாடட்டும்னு சொல்லிட்டார் சிவாஜி கணேசன். டிஎம்எஸ் அதில் பாட்டெல்லாம் பிரமாதமாக இருக்கும். கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி இதுவும் அப்படி தான். பத்மினி பிக்சர்ஸ் படம் நல்ல காமெடி பிக்சர்ஸ். அதில் வந்து டிஆர் ராமச்சந்திரன் நல்ல காமெடியாக வருவார். ஜாலி லைஃப் அப்படின்னு ஒரு பாட்டு சந்திரபாபு பாட சிவாஜி கணேசன் ஆடுவார். அந்த நாள் வந்து ஏவிஎம்மோட படம். சிவாஜி கணேசன் தேச துரோகியாக நடிச்சிருப்பார், வில்லனாக நடிச்சிருப்பார். ஆனால் படமும் ஓரளவு நல்லா விறுவிறுப்பாக போகும். துளி விஷம் தான் நரசு ஸ்டுடியோ எடுத்த படம் ஃபெயிலியர் ஆகிட்டு. துளி விஷத்தில் வில்லனாக வர்ற சிவாஜி கணேசன் வில்லனாக வருவார். அவ்வளோ தூரம் சோபிக்கலை, படம் ஃபெயிலியர் ஆகிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா சுகம் எங்கே, இதில் தான் பாட்டு மீனா டீக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் தானான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இந்த படத்தில் இருக்கலாம் இந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்து சொர்க்கவாசலும் நாடகமும் நல்லா ஓடின நாடகம் தான். அறிஞர் அண்ணா இது பண்ணியும் படம் வந்து வெற்றி அடையலை. சொர்க்கவாசல் அறிஞர் அண்ணா கதை வசனம் எழுதினார். அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்கல்யம் எம்ஏவி பிக்சர்ஸ். சோமு ஜூபிட்டர்லேருந்து பிரிஞ்சு வந்தவர்னு நினைக்கிறேன். நல்ல காலமும் வெற்றி அடையலை. சுமாரான படங்கள் தான். ஆக மொத்தத்தில் 1954 சாதனை செய்த படம், பிளாக் பஸ்டர் படம் என்றால் அது மலைக்கள்ளன் தான். பொன்வயல் என்று ஒரு படம். இந்த பொன்வயல்னோட நமக்கு துணிவே தான் ஞாபகத்தில் வருது. அதில் பொன்வயல் கிராமத்தில் அவ்வளோ கள்ளக்கடத்தல் பண்ணிகிட்டு இருப்பாங்களே, அதான் ஞாபகத்துக்கு வருது. பெண் ஏவிஎம்மின் பெண் ஒரு எதிர்பாராத தோல்வியை தழுவுற படம். அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக மாங்கல்யம் ஏற்கனவே பார்த்துட்டோம். மொத்தத்தில் அந்த 1954 பிளாக் பஸ்டர் வந்து மலைக்கள்ளன். அடுத்து சொல்ல போனால் ரத்தக்கண்ணீர் நல்ல வசூல் பெற்ற படம். சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.